Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் விளக்கவுரை பிரசுரம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் 4 ஆண்டு கால திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஒன்றிய கழக செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ரமேஷ் ஆகியோரின் ஏற்பாட்டிலான இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ராயகிரி பகுதியில் அதிமுக சார்பாக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் தென்காசி வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான முத்தையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வரவழைக்கப்பட்ட பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இக்கூட்டத்தில் நெல்லை மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவானந்தன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியில் திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை பட்டியலிட்டு விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் வணிக வளாகங்கள் மற்றும் மக்கள் கூடும் பகுதிகளில் திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை பட்டியலிட்ட விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டதோடு அதிமுக ஆட்சிக்கால சாதனைகளும் எடுத்துரைக்கப்பட்டது. மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் சேது ராமானுஜம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான காமராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1000 மகளிர்களுக்கு புடவைகள், 5 தையல் மிஷின்கள், சலவை பெட்டிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.